வணக்கம், குட் ஈவினிங். பாஷம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழங்கும் சிம்பிளி குஷ்பு பவர்ட் பை விகே ஷாம்பூ ஹேர் கலர் மற்றும் தஞ்சாரா எங்களுடைய குக்கி பார்ட்னர்ஸ் யூனிபிக் குக்கிங் சார்பாக இந்த வாரம் உங்களை எல்லாரும் வர வைக்கிறேன். இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு யார் வர போறாங்க? இவர் பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி 11 பேருக்கு மத்தியில இன்ட்ரடியூஸ் ஆனாரு. ஆனா தன்னுடைய அழகையும் திறமையும்னால டமால் டுமீல் ஏதும் இல்லாம தன்னுடைய அழகுனாலையும் அதுவும் சொன்ன மாதிரி திறமையினாலையும் அதுவும் பச்சை பச்சை வார்த்தையாலையும் தன்னுடைய இந்த கப்பல் இருக்கு பாருங்க, அத அழகா சினிமா இண்டஸ்ட்ரியில கொண்டு போயிட்டு இருக்காரு. வேற யாருமே இல்லைங்க. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் தி யங் டேஷிங் ஹீரோ வைபவ். ரியல் கோஸ்ட் பாத்தீங்களா? அங்கிள் கை வச்சது திரும்பி பார்த்தா ஃபுல்லா ஒயிட் பிங்க் ரெட் மேக்கப் போட்டுருக்கு. அப்படியே டோர்ல விழுந்தேன் நான். I want to slap you. அன்சு ஒரு அரை நம்ம பச்சனை சுந்தர் சருக்கு நான் யாரா? கொண்டாட்டி உங்களை எப்படி பாப்பாரு? என்ன எப்படி பாப்பாரா? பத்ரகாளி. ஓகே லைக் தட். ஹே ஸ்ருதி, நீ எல்லாம் ஒரு ஹீரோவா? அந்த மாதிரி ஹேப்பனிங். நேத்து தான் ஹலோ நான் பேய் பேசுற ரிலீஸ் ஆயிருக்கு. செம்மையா பேர் கிடைச்சிருக்கு உங்களுக்கு அந்த படத்துல. How does it feel? Very happy and very proud. Very happy and very proud. Very happy in sense as an actor எல்லாரும் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்குன்னு நல்லா பண்ணிருக்க, நல்லா இருக்கு படம் அப்படின்னு சொல்றது வெரி ஹாப்பி. வெரி ப்ரௌட். என்னன்னா வந்துட்டு நான் வந்து சின்ன வயசுல இருந்து சுந்தர் சார் படங்கள்லாம் போர் அடிச்சப்பெல்லாம் போட்டு பார்ப்போம் காமெடிக்காக. ஸோ அவரு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் அசிஸ்டன்ட் கிடையாது, டைரக்டர். ஃபர்ஸ்ட் அவரோட பிரஸ்டீஜியஸ் பேனர் ஆம்னி மூவிஸ் அதுல பண்றாரு. ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இறங்கியிருக்காருன்னும் போது இன்னைக்கு அவர் ஜெயிச்சிருக்காருன்னும் போது வெரி ப்ரௌட். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நீங்களும் விடிவி என்னோட ஆர்டிஸ்ட் வந்து பேண்ட்ல கீழே போட்டுட்டு பயந்துட்டு நிக்கிறது. ஆமா, அந்த கிளாமர் வந்து ஹீரோயின்ஸ் தான் பண்ணுவாங்க. கிளாமர் ஹீரோயின்ஸ் தான் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து சுந்தர் சார் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன போட்டோ ஷூட் இருக்கு அரண்மனை செட்ல வந்துட்டு வாங்க அப்படின்னாரு. சரி போனோம். பிடிவி சார் வந்தாரு, கருணா எல்லாம் வந்தோடனே ட்ரெஸ்ஸோட போர் அடிக்குது, ட்ரெஸ் இல்லாம ஒன்று எடுப்புமா அப்படின்னாரு. சார் என்ன சார் சொன்னி ஃபர்ஸ்ட் விடிவி கணேஷ் தான் பயந்துட்டாரு. சார் இவங்கெல்லாம் ஓகே சார், என்ன ட்ரெஸ் போட்டே பார்க்க முடியாது சார், ட்ரெஸ் இல்லாம எப்படி சார் பார்க்கணும், அது நடுவில் ஒரு ஃபோனுக்குன்னு வச்சுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. சார் நல்லா இருக்குமாண்ணே, இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டரா போட போறேன், எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி. பட் நான் பண்ற ஹீரோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இதுக்கு பயப்படுவாங்க, நீங்க வந்து பயப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க பண்ணிதான் ஆகணும், இப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 3 பேரை வச்சு அந்த போட்டோ எடுத்தார். அந்த போட்டோ செஷன் நடந்துச்சு. அப்போ அதுல ரொம்ப கொஞ்சம் ஒரு எனக்கு ஹாப்பியாகவும் கஷ்டமான விஷயம் என்னன்னா வந்துட்டு, அப்போ வந்து அரண்மனை செட்ல வந்து ஹன்சிகா அண்ட் த்ரிஷா வந்து சாங் நடக்குது. இல்ல சீரியஸுக்கு அந்த போட்டோ ஷூட் வந்துட்டு we had nothing, pants were down, no shirt and all. சும்மா அந்த போர்டு பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ரொம்ப நேரம் கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு போர்டு எடுத்து சைடில் வச்சு நின்றுட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்ட், ஓ யாக் அப்படின்ட்டு. யாருன்னு பார்த்தா ஹன்சிகா. வாட் இஸ் திஸ் மேன் அப்படின்ச்சு. வை ஆர் யூ லுக்கிங் அட் மீ, ஜஸ்ட் கெட் அவுட் நோ அப்படின்னு. ஓ மை காட் சுந்தர் சார் அப்படின்னு போயிடுச்சு. இல்லை அப்புறம் பார்த்தா வந்து த்ரிஷா லுக்கிங் சோ நைஸ் அப்படின்னு சொன்னதான் அப்பா ஒரே ஒருத்தங்க தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு த்ரிஷா, உங்களை பார்த்தோன்னே நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க. ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. ரொம்ப வெக்கப்பட்டது விடிவி தான். ரொம்ப வெக்கப்பட்டது ஏ ஹேண்ட்ஸம் அப்படின்னு வேற கூப்பிட்டாங்க விடிவி. அவர் ரொம்ப வெக்கப்பட்டார். ஜஸ்ட் இமேஜின் ஹிம் வித்தவுட். அந்த மாதிரி சுந்தர் சார் லைட்டா பழி வாங்கிட்டார். அந்த படத்துல ஷூட் பண்ணும்போது எங்கேயாவது உண்மையிலே பேய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததா? ஏன்னா அரண்மனை 1 ஷூட் பண்ணும்போது நிறைய இடத்துல உங்களுக்கு அந்த ஃபீல் ஆயிருக்கு. 1ல ஆமா, அரண்மனை ஷூட் பண்ணும்போது இருந்துச்சு, அங்கங்க இருந்துச்சு. எந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்? ஒரு சீக்வன்ஸ் எங்கன்னா வந்துட்டு படத்துல நான் ஒரு பெட்டி தீப் மாதிரி
ஒரு சின்ன 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 விஷயங்கள் திருடிட்டு விஷயங்கள் வருவீங்க. திருடிட்டு வருது. ஸோ அந்த ஒரு விஷயத்துல இந்த ஃபோன் ஒன்று திருடி மாட்டிப்பேன். ஸோ கிளைமேக்ஸ் எண்டிங் என்ன வச்சாங்கன்னா, ஒரு ஒரு ரூம், டார்க் ரூம். அதில் வந்துட்டு நான் எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக உள்ளே போவேன். போயிட்டு வரும்போது எங்கே திரும்பினாலும் வந்து நான் திருடினவங்கெல்லாம் ஆஃப்டர் த டெத் வந்து என்னை தேடி வந்துட்டு எனக்கு அதை எடுத்துட்டு வா, இது ஹெல்ப் பண்ணு, அதை ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு சீன். எனக்கு சொல்லலை, எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லலை. எனக்கு ஆளுங்க அப்படியே ஆளுங்க நிக்க சொல்லலை. வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப பயம் எங்க ஆச்சுன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லேடி வயசான பாட்டி இருப்பாங்க, இவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் கேட்பான், அப்படி வந்துருங்க நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டோர் ஒன்று இருக்குது, பக்கத்தில் ஒரு ஒரு அல்மாரா மாதிரி ஒன்று இருக்குது, ஓப்பன் அல்மாரா மாதிரி. அதில் ஒரு சின்ன பொண்ணு உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு உங்களுக்கு தெரியாது தெரியாது. இந்த இந்த இவங்க 2 பேருக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு அப்படி வந்தோன்னு அங்கிள்னு கை வச்சது. திரும்பி பார்த்தா ஃபுல்லாக ஒயிட்டு பிங்க் ரெட் மேக்கப் போட்டிருக்கு. அப்படியே டோரில் விழுந்தேன் நான். சூப்பராக இருக்கு ஜி, இதுதான் வேணும் அப்படின்ற டைரக்டர். ஏங்க சொல்லுங்க, எனக்கு நிஜமா பயந்துட்டேங்க நான் அப்படின்ட்டு. ஸோ பட் அது வந்து லெங்க்த்னால அது வந்து கட் பண்ணாங்க. பட் அதுதான் ரொம்ப பயந்தது. தெரியாமல் திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு தொட்டு அங்கிள் என் பென்சில் அப்படின்னு பயந்தது முடிச்சுட்டு அந்த கொஞ்சம் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் டைரக்டர் வந்து கேட்குறேன், எங்கள் பென்சில் கூட வாங்க திருடுவேன் நான் அப்படின்ட்டு. இல்லை ஜி, அது கொஞ்சம் ஒரு மாதிரி காஸ்ட்லி பென்சில்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னாரு. ஸோ அது ரொம்ப பயந்தேன். உங்க வாழ்க்கையில பேய் யாரு? வேற யாரு? வேற யாரு? வைஃப். வைஃப் தான் பேயா? வீட்டுல சாப்பாடு கிடைக்குமா இன்னைக்கு? அது இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அது பழகிடுச்சு. அந்த பேய், பழகிடுச்சு அந்த பேயாட்டம், அந்த பேய் பண்ற லொல்ல எல்லாம் பழகிடுச்சு. பழகிடுச்சு. அவங்க வைஃப் கிட்ட கேட்டா யார் பெரிய பேய்னா? ஆப்வியஸ்லி நான் தான். அப்ப எது அப்படி உண்மை? மாத்தி மாத்தி சொல்லிக்க வேண்டியதான். வெளியில யாரும் சொன்னாலும் திட்டுவாங்கல்ல, அதனால So, அந்த மாத்தி மாத்தி சொல்லிக்கிறது. மாத்தி. ஆனா எனக்கு தெரிஞ்ச பாவம், your wife is such a darling. Yeah, she is. You are not. I'm not. You are not a darling. இல்ல நீங்க தான் உண்மையான பேய். பேய். ஆமா இருக்கலாம், ஃபார் மேபி இருக்கலாம். பட் ரியல் ஐம் அ டார்லிங்கா நோன்னு சொல்லி வைஃபை கேட்க கூடாது, ஹன்சுவை கேட்கணும். அந்த மாதிரி கேட்கணும். த்ரிஷா கிட்ட கேட்கணும். த்ரிஷா கேட்டா சோ ஸ்வீட் தான் சொல்லுவாங்க. So sweet. So sweet. த்ரிஷா, ஹன்சிகா, உங்க ஹீரோயின்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ இப்போ ஒரு கேம் விளையாடுவோம். ஏன் ஹீரோயின்ஸா கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. உங்க ஹீரோயின்ஸ் தாங்க. How long will it take? Yeah. You're almost there. First photograph. உங்க ஃபேவரட் தான், த்ரிஷா தான். இப்போ இது என்ன சொல்லணும்? அதான் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்து ஒரு gossip கமெண்ட் கொடுக்கணும் நீங்க. Why did you tell everyone that we went out? அந்த மாதிரி இருக்கு. Why did you tell everyone that we went out? ஏன் ஏன் அதுதான் அந்த சொன்ன இடியட் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. So அதுதான் அந்த மாதிரி சொல்லலாம். இல்லன்னா போட்டோ ஷூட் அன்னைக்கு பார்த்தப்போ, போட்டோ ஷூட் அன்னைக்கு பேய் பார்த்தப்போ, பேசுறேன் போட்டோ ஷூட் பார்த்தப்போ அந்த ஷாக்ல அந்த மாதிரி ஷாக்ல பேய் அடிச்ச மாதிரி பேய் நின்னுட்டாங்க. அடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. கரெக்ட். ஒரு ஹீரோயினோட போட்டோ 15 வருஷமா வச்சிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. அந்த ஹீரோயின் மேல அவ்வளோ காதல், அந்த ஹீரோயின் தான் உங்களுக்கு உயிர். பல வருஷமா அந்த ஹீரோயினோட போட்டோகிராஃப் தான் உங்களுடைய மொபைல்ல வந்து டிபியா வச்சிருந்தீங்க. யார் அந்த ஹீரோயினுங்க? உங்களுக்கே தெரியுமே, இல்ல சொல்லிட்டீங்களே. நீங்களே சொல்லிடுங்க. த்ரிஷா. த்ரிஷா. அப்படி என்ன த்ரிஷா மேல அந்த அளவுக்கு லவ் உங்களுக்கு? தெரியலையே. தெரியல. நீங்க பார்த்தோன்னே இந்த விஷயம் சொன்னீங்க த்ரிஷா கிட்ட. ஆமா. அவங்க என்ன சொன்னாங்க? சோ ஸ்வீட் அப்படின்னாங்க, அவ்வளவுதான். இல்லையே, த்ரிஷா கேட்கும்போது are you mad தான் கேட்டேன்னு சொன்னான். Are you mad வந்து தெரியல, ரொம்ப வருஷம் முன்னாடி கேட்டிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் போக போக அது இவன் மேட் தான், இவன் மேட் தான் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு சோ ஸ்வீட் சோ ஸ்வீட் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஹன்சு. ஹன்சுக்கு என்ன சொல்வீங்க? கையை காட்டுது. I will slap you next time you talk like that. ஏய் அந்த மாதிரி இருக்கு. கரெக்ட்டா. சோ ஹன்சு கிட்ட அடி வாங்குறது உண்டு. நெக்ஸ்ட் டைம் Next ஏய் time. ஹன்சு ஐ லவ் யூ, ஐ ஸ்லாப் யூ baby. அதே மாதிரி இருக்கு. நல்ல வாய்ஸ். நல்ல வாய்ஸ். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்களா? யார் கூட? இல்ல ஹன்சிகா எல்லாம் சுத்தி இருக்கும்போது, அவங்க அம்மா இருக்கும்போது. ஆப்வியஸ்லி அம்மா இருக்கும்போது எப்படி நான் மத்த நேரம் கடலை போட முடியும்? அப்புறம் மத்த நேரம் லைட்டா கடலை போடுவேன். லைட்டா கடலை போடு. லைட்டா கடலை போடுவேன். and she knows that. இல்ல அந்த யூனிட்ல எல்லாருக்கும் கடலை போட்டீங்கன்னா கேள்விப்பட்டேன். இல்ல நான் ஒன்லி ஹன்சிகா. இல்ல ஒன்லி ஹன்சிகா லிஸ்ட் வந்தது. அப்புறம் இல்ல நான் ஒன்லி ஹன்சிகா மட்டும் தான் கடலை போட்டேன் அந்த செட்ல. ஹன்சிகா மட்டும் தான் கடலை போட்டீங்களா? அந்த வேகல அந்த கடலை அண்ணன் கூப்பிட்டா. அண்ணன் கூப்பிட்டா. ச்சே. நெக்ஸ்ட் சமந்தா. how dare you touch me அந்த மாதிரி. ஏன் அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? இல்ல முயற்சி பண்ணல. பட் she is a very good friend.
வெரி குட் ஃப்ரெண்ட். ரொம்ப நாள் தெரியும் சொல்றேன். அந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்னன்னு கேட்டீங்க அதான். ஓகே, அந்த மாதிரி முயற்சி அதான் வந்து ஏய் சாம் அப்படின்னு சொல்ல போனா அந்த மாதிரி. ஓகே ஃபைன். சோ பெட்டர் பீ கேர்ஃபுல். How dare you touch me? இல்லன்னா இன்னொன்னு கூட சொல்லலாம். எது? நீ என் கூட நடிக்கணுமா அந்த மாதிரி இருக்கு. அதுவும் இருக்கு. அதுவும் இருக்கு. ரெண்டுத்துக்கு சூட் ஆகுதா? சூட் ஆகுது. நெக்ஸ்ட். ஹை ஸ்ருதி. நீ எல்லாம் ஒரு ஹீரோவா அந்த மாதிரி இருக்கு. எங்க அப்பாவை பார்த்த கண்ணுல உன்னெல்லாம் பார்க்க வேண்டியதே அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கு. நெக்ஸ்ட். நயன்தாரா. நீ ஒன்னும் திருந்தலையா? அப்படி இருக்கு. நாங்க திருந்த மாட்டோம். அப்படி இருக்கு. அப்படி சொல்லலாம். இல்லன்னா உனக்கெல்லாம் நான் நடிக்கணுமா கூட அந்த மாதிரி சொல்லலாம். இல்ல பட் திருந்தலையா கரெக்ட். திருந்தலையா கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட். இவ்ளோ பேர் இருக்காங்க. ஆஹா. எனக்கு ஒரு நாள் நானும் ஹீரோ ஆவறேன்டா அந்த மாதிரி. நானும் ஹீரோ ஆவேன்டா. ஏன் அவன் அவ்வளவு மேன்லியா? அது பொண்ணாவே பார்த்தது இல்ல. நான் எப்பவுமே ஷீஸ் லைக் யூ நோ எங்களுடைய இருக்கும். சோ அதனால தான் I will be a hero one day. I will be a hero one day அந்த மாதிரி இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீ ஃபீல் பண்றீங்களா? இன்னும் 2-3 இருந்திருக்கலாமா? பாத்தீங்களா எவ்வளவு ஆசை உங்களுக்கு இருக்கு. நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அப்பா வந்து தெலுங்கு சினிமால மிக சிறந்த இயக்குனர். நீங்க வந்து பட் born and brought up in சென்னை. நீங்க நம்ம டி நகர் ஆளு. பக்கா டி நகர். சோ நீங்க வந்து எப்படி தமிழ் சினிமாக்கு வந்தீங்க? எனக்கு சின்ன வயசுல இருந்து வெங்கட் பிரபு அண்ட் கேங், பிரேம்ஜி, யுவன் எல்லாருமே எனக்கு ஒரு 20 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சும்மா ஒரு நாள் பேசினது என்னன்னா, நீ ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆனா எனக்கு சான்ஸ் கொடு, நான் டைரக்டர் ஆனா உனக்கு நான் சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி சும்மா பேசிக்கிட்டோம். பட் பிரபு வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆயிட்டாரு. ஸோ ஹீ கெப்ட் ஹிஸ் வேர்ட். சென்னை 28லயே பண்ண வேண்டியது, பட் அப்போ முடியல. couldn't do because he wanted a stretch of 60 days. அப்போ முடியல. ஸோ செகண்ட் ஃபிலிம் பிரபு சரோஜா அதான் அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு தமிழ். வைபவ் ஒரு சின்ன பிரேக் எடுக்க போறோம். பிரேக் அப்புறம் will continue talking to you and playing lot of games. யா, அது ஒண்ணு இருக்கு. வைபவ், நீங்க வந்து ஒரு படத்துல தலைய பஞ்ச் பண்ணீங்க. பஞ்ச் நான் பண்ணல, அது அவரு தான் சொன்னாரு எனக்கு. இல்ல பட் அதுக்கு நிறைய பிரச்சனை வந்ததா? வந்துச்சு. என்ன பிரச்சனைகள் சந்திச்சீங்க? வீட்டு வாசல்ல வந்தாலும் நின்னாங்களாமே? வீட்டு வாசல்ல நிக்கல, பட் நிறைய கால்ஸ் எல்லாம் வந்துச்சு. எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. சமத்திட்டா? ஆமா, திட்டினாங்க. ரொம்ப நல்ல வார்த்தையில எல்லாம் திட்டினாங்க என்ன ஃபோன் பண்ணி. எனக்கு வந்து ஐ லைக் ஹிம். ஐ லைக் அஜித் சார். ஒரு ஃபேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இவ்வளவு பெரிய ஸ்டாரோட நடிக்கிறமான்னு எனக்கு அப்போ தெரியல. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இங்க சத்யம் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே போனப்போ வந்துட்டு 100 பேர் அப்படியே பாக்குறாங்க, இவனை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப அங்க ஸ்டாஃப் தே டுக் மீ அவுட். நான் என்னையா நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு வெயிட்டிங். என்ன ஏதாவது பண்ணணும், அவங்களுக்கு புரியல இவன் எப்படி வந்து கை வைப்பான் அப்படின்ட்டு. அதுக்கு நான் காரணம் கிடையாது, அஜித் சார் தான் சொன்னாரு. அந்த படத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நிறைய ரெகக்னிஷன் கிடைச்சது. கண்டிப்பா. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து படங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில நீங்க சோலோ பண்ண ஆரம்பிச்சீங்க. நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் சோலோ ஃபிலிம் லீட்ல என்ன இருந்தது? தமிழ்ல லீட் டமால் டுமில்னு ஒரு படம். செகண்ட் வாஸ் கப்பல். வைபவ், நீங்க வந்து உங்க படம் இருந்தது கப்பல். அதுல ஒரு பொண்ணு கரெக்ட் பண்றதுக்கு பாப்பீங்க, ஆனா சுத்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விட மாட்டாங்க. பர்சனல் லைஃப்ல அப்படிதானே? சேம் தானே? சேம். பிரேம்ஜி, வெங்கட் பிரபு, இல்ல யுவன் எல்லாரும் சேர்ந்து வந்து ஏன் அப்படி? வெரி பொசசிவ் கைஸ். வெரி பொசசிவ். அவங்க பொண்ணுங்க கரெக்ட் பண்ணும்போது நீங்களும் பிரேக்கப்? அதாவது ஒரு மீனிங் வந்து யாரோ சொன்னாங்க எனக்கு, ஒரு பொண்ணையும் விட மாட்டாங்க அப்படின்ட்டு. அது என்னன்னா அதெல்லாம் தப்பா எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பொண்ணுகிட்ட கூட பேச விட மாட்டாங்க. அதுதான் மீனிங், எக்ஸாக்ட் மீனிங். விடலங்கிறது வேற விஷயம். அவ்வளவு பொண்ணுங்க கரெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. நான் பண்ணல. நீ முயற்சி கூட பண்ணலையா? பண்ணல. இல்ல அப்படியே வந்து நம்ம பாய்ஸ்க்கு வந்து ஒரு பொண்ணு கரெக்ட் பண்றதுக்கு டிப்ஸ் கொடுப்பீங்களான்னு பார்த்தேன். ரொம்ப வீக் அது. ஹெல்பிங் டெண்டன்சி என்ன? ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு. நான் ஹெல்ப் பண்ண சொன்னா I'll do it, பட் அதுக்காக டிப்ஸ் எல்லாம் it won't work.
டிப்ஸ் வேண்டாம், ஹெல்ப் நினைச்சிட்டு பண்ணுங்க. தம்பி ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணணும்னா இப்படிதான் பேசணும் அப்படின்னா என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிள் யாரு? ரொம்ப கோபக்காரின்னு வைங்க. ஈஸி. ஈஸியா? எப்படிங்க? என் பொண்டாட்டி கோபக்காரி தான். சோ அதனால டிப்ஸ் கொடுக்கிறதுக்கு அது ரியல் லைஃப். அது கோபக்காரி கோவமா பேசினா ஈஸி சரியாயிடும். வைபவ் will play a game. டம் ஷராட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். டம் ஷராட்ஸ் விளையாட போறோம். நீங்க வார்த்தைகள் பார்க்க கூடாது. So you turn towards your audience. No. இது அப்படியே வைங்க. நீங்க உட்காந்துக்குங்க. இப்படி டர்ன் பண்ணீங்கன்னா வேர்ட்ஸ் வரும். நான் நடிச்சு காமிக்கணும். ஒவ்வொரு எபிசோட்ல நான் சொல்லணும். ஆமாங்க. ஓகே. ஒன் வேர்ட் தமிழ். हिंदी प्यार तमिल दिल लेटेस्ट सलमान खान फिल्म प्रेम रतन प्रेम कादल प्रेम ओके प्रेम நான் உன்னை காதலிக்கிறேன் நீ நான் இது ஒரு தமிழ் படமா? படம் இல்ல. It's a name. It's a name. பிரேம். ஜி. பிரேம் ஜி. அப்பா. Your close friend சொல்றேன். அதுக்கா இவ்ளோ சொன்னீங்க? Next. சரி அதுக்கு வேற மாதிரி சொல்லிருக்கலாமே. எப்படி? ஏதோ பண்ணுவான் இப்படி. ஏதோ பண்ணுவான். அப்படி சொல்லிருந்தா முடிஞ்சிருக்கும். எனக்கு எப்படி தெரியும்? ஒபாமா அவர்களும் வந்து அவர் ஏதோ ஒரு பார்ட்டியில இப்படி சொல்லிட்டாராம். உடனே பாரு என்ன காப்பி பண்றான்னு சொல்லி ட்விட்டர்ல போட்டுப்பான். இங்கிலீஷ். ஒன் வேர்ட். ஃபர்ஸ்ட் வேர்டா ஒன் வேர்டா? ஃபர்ஸ்ட் வேர்ட். ஹாஃப். கோ. வா. கோ வா. அவ்வளவுதான். கோவா. ஓகே. தமிழ். கப்பல். அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியான வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க, எனக்கு வரும்போது அவ்வளவு டஃபா கொடுப்பாங்க. இங்கிலீஷ். செகண்ட் வேர்ட். மைக் மோகன். சவுண்ட். டாக். கிங். டாக்கிங். What is the other word for talking? Speak. Half. So? Speaker. லவுட் ஸ்பீக்கரா? முடிஞ்சது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறோம், நீங்க இப்போ என்னன்னா நீங்க நடிச்சு காமிக்கணும். வந்துச்சா? ஈஸியா? ஈஸிலாம் இல்ல. ஓகே இப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? பத்தே. ஜாக். King, Emperor, Jack, King, Emperor, Queen, ஆமா, Joker, வந்துச்சா? வந்துச்சு. சுச்சு, தலை, நீங்க மோதல், film, மங்காத்தா. This was easy. அந்த ரியாக்ஷனே கொஞ்சம் பலமா இருக்கு. சரக்கு, தண்ணி, ட்ரங்கர்ட். தமிழ்லையா? ட்ரங்க். ஓகே.
செகண்ட் ஒன் ட்ரங்கன் டிரைவிங்கா ட்ரங்க் டான்ஸா அதுனா ஒரு டான்ஸ் இருக்கா ட்ரங்க் அண்ட் டான்ஸ் ட்ரங்க் அண்ட் டான்ஸா இப்படி எல்லா வார்த்தைகள் கொடுப்பாங்க எங்க இருந்து கண்டுபிடிக்கிறீங்க சான்ஸ் இல்ல ஈஸியா தராங்க உங்களுக்கு பயங்கர ஈஸியா தராங்க எனக்கு ஈஸியா கொடுக்குறாங்களா ஆமா இல்ல நான் நல்லா பண்றேன் தெரியல மசாஜா மசாஜா அதுவும் தாண்டி வரணுமா மசாஜ்னா என்ன யாருக்கு மசாஜ் பண்ணுவாங்களா ஸ்பா மசாஜ் ரூம் மசாஜ் ரூம் ரூம் ஸ்பா ரூம் மசாஜ் ரூம் ஸ்பா ரூம் மேக்கப் ரூம் பியூட்டி ரூம் பார்லர் மசாஜ் பார்லர் அப்பா இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா கொடுக்குறாங்கப்பா உங்களுக்கு நானே தான் என் கணவர் எனக்கு யாரு அவருக்கு நான் யாரு மனைவி காதலி கடவுள் தமிழ்ல கடவுள் இன்னொன்னு தெய்வம் சுவாமி பேரா சுந்தர் சுவாமி பேரா பாலாஜி முருகர் வெங்கடாச்சலபதி அவர் எனக்கு அவருக்கு நானு அவருக்கு பாதி தேவி எப்படி சொல்றது சொன்னா அடுத்த படத்துல சான்ஸ் ஈஸியா இருக்குமேன்னு பார்த்தேன் சான்ஸ் ஈஸியா இருக்குமேன்னு பார்த்தேன் சொல்ல மாட்டேங்கிறேனா சுந்தர் சருக்கு நான் யாரா பொண்டாட்டி எப்படி பாப்பாரு என்ன எப்படி பாப்பாரா பத்ரகாளி ஓகே லைக் தட் கடவுள் பேரா லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா ஐயோ ஒன் வேர்டா சரஸ்வதி லக்ஷ்மி மகாலட்சுமி உங்களை அப்படிதானே பாப்பாரு எனக்கு அப்படிதான் சொல்லிட்டு பத்ரகா நீங்க கேட்டீங்க அவர் என்ன எப்படி பாப்பாரு பத்ரகாளி அப்படிதான் பாப்பாரு வயசான காலத்துல தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி அது சொல்லுங்க எத்தனை வார்த்தை தமிழ் ஒன் வேர்டா டூ வேர்டா த்ரீ வேர்டா ஒன் வேர்ட் டூ வேர்ட்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் வேர்ட் மூதாட்டி கிழவன் சோர்ந்து போனவங்க வயசானவங்க வயசானவங்க எப்படி கூப்பிடுவோம் தமிழ்ல தானே வயசானவங்க தமிழ்ல தானே சொல்றேன் இன்னொன்னா தாத்தா பாட்டி ரொம்ப வயசானவர் அவ்வியார் அப்புறம் நானு தமிழ் தான் ஓகே கோயில் கட்டினாங்க வீடு வயசானவங்களுக்கு வீடு ஓல்ட் ஏஜ் ஹோம் அது தமிழ்ல என்ன அன்னை இல்லம் இல்ல என்ன வரும் ஏதோ இல்லம் ஃபர்ஸ்ட் ஓகே நீ சொன்னதா மூதாட்டி இல்லம் என்ன இல்லம் கூப்பிடுவாங்க வயசானவங்களுக்கு என்ன இல்லம் கூப்பிடுவாங்க போங்கடா முதியோர் ஹலோ கல்வி வரல நான் உன்ன இல்ல முதியோர் தான் சொல்றேன் நானு அதுக்கப்புறம் கல்வி
உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? எனக்கு அஜித் சார் பிடிக்கும். அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அப்ப விஜய் சார் பிடிக்காது? விஜய் சார் பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப அஜித் சார் பர்சனலா பிடிக்காது? பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன அஜித் சார் பிடிக்கும் இல்ல விஜய் சார் டிஃபரன்ஸ் என்னன்னா எனக்கு லக்கின்னு சொல்லலாம். ஆக்சுவலி வெரி வெரி லக்கி. ஏன்னா எவ்வளவு பேர் வந்து அஜித் சார் விஜய் சாரை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இல்லை எல்லாருக்கும். பட் என்னன்னா நான் எப்போ அவங்க கிட்ட போனாலும் வந்து அவ்வளோ பாசமா பேசுவாங்க. ஸோ வந்து எனக்கு அவங்க அந்த ஸ்டார் இமேஜ் விட எனக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ரொம்ப ஜாலியாக என்ன வேணா பேசலாம் அவங்களோட. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறதுனால வந்துட்டு இவர் வேற அவர் வேறன்னு எனக்கு ரெண்டுமே ஈக்குவல் தான். ஈக்குவல் தான் எனக்கு. அப்போ இவரு படமும் பார்ப்பேன், எல்லார் படையும் பார்ப்பேன். பட் ஒரு ஸ்டாரா எனக்கு அஜித் சார் வந்துட்டு ஒரு பயங்கரமா பிடிக்கும். விஜய் சார் வந்துட்டு ஒரு எங்க அண்ணன் படம் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு. நம்ம மத்தியில வைபவ் இருக்கிறாரு. வைபவ் will continue talking to you, பட் ஆரம்பிக்கிறது முன்னாடி கொஞ்சம் கொலாஜ் இருக்கு உங்களுடைய மெமரி பிக்சர்ஸ்ல இருந்து பாப்போம். யோஜிங் பேங் எங்க நீங்க தான் சொல்லணும். எங்க எடுத்தேன்னு பாத்தீங்களா? நான் சொன்னல இது 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 ஒண்ணு. அப்புறம் ஒரு ஒரு ஐ திங்க் he wore it somewhere. இது லெஃப்ட் சைடுல ஒரு டி-ஷர்ட் இருக்கு இதே மாதிரி வித் a picture. சோ அதனால தான் வந்து இதுலயும் மறுபடியும் பாத்தீங்களா? ஐ திங்க் he is gay அப்படின்னு போட்டுருக்கான். இவன் பக்கத்துல போய் நின்னுட்டேன் நான். ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா? ஃபீல் நான் பண்ணல, பட் Facebookல நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணாங்களா? ஐயோ கே யாராவது வந்து அப்ரோச் பண்ணாங்களா? இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல அந்த மாதிரி. அப்போ ஓகே, then you are safe. All right, next picture. ஆஹா, Thala and Vijay. So பாத்தீங்களா நான் சொல்லல so luckyன்ட்டு. So lucky. பாருங்க ரெண்டு பேரும் எவ்வளவு லவ்வோட கை போட்டுருக்காங்க மேல. என்னன்னா இதை விட வந்துட்டு எப்ப போய் பேசினாலும் வந்து அவ்வளோ வந்து வாங்க வைபாடலாம் சார் என்னையா அதுதான் பேசுறாரு விஜய் சார். விஜய் சார் இது வந்து ஆரம்பம் ஷூட்ல எடுத்தது. ஓகே. இது வந்து ஒரு ஒரு பார்ட்டில போனப்போ எடுத்தது. ஓகே. கண்ணாடி எல்லாம் போட்டு பேக் மாதிரி இருக்கு. நான் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நாங்க. நெக்ஸ்ட் வா. வாவ். இது எங்க எடுத்தது? துபாய். துபாய்ல. ஓகே. ஆடி ஏதோ ஒரு கார் லான்ச் கூப்பிட்டாங்க. அப்போ போனப்போ நிக்கோலஸ் கேஜ் அவர்தான். he was the ambassador. So அவர் கூட சூப்பரா it was like a dream. இதுவரை ஒரு ஹாலிவுட் ஆக்டரும் பார்த்தது இல்லை. ஸோ இவர் பார்த்து அவரோட பேசி அப்போ எங்களோட வந்து பீட்டர் ஹெயின் மாஸ்டர் இருந்தார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்தப்போ வந்து அது சரியா வரல. ஸோ there was a big queue இருந்துச்சு. அப்போ போய் கேட்டேன், மாஸ்டர் சரியா வரல மாஸ்டர் ஃபோட்டோ ஒன் மோர் எடுத்துக்கலாமா அப்படின்னாரு. போனப்போ தேவர் 2 bouncers. ஆல்ரெடி எடுத்துட்டீங்களா ஃபோட்டோ திருப்பி நான் யார் தெரியுமா அப்படின்னு எகிர்னார். அப்படியே லைட்டா டோனி ஜாம் மாதிரி எகிர்னார். பார்த்தோன்னே இவர் பார்த்து பயந்து கம் கம் கம்னு கூப்பிட்டாரு. அவர் பயங்கரமான மெமரி அது. இவர் போட்டோ எடுத்ததை விட எனக்கு அங்க ஒரே பயம். பவுன்சர்ஸ் எல்லாம் 6'5" இருக்காங்க. இவரு திரும்ப எகிர்றாரு. அப்படியே பீட்டர் ஹென்ஸ்க்கு அந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமா எகிர்றாரு. ஹவு டேர் யூ ஸ்டாப் மீ, யூ நோ ஹூ ஐ அம் அப்படின்றாரு. அதுல மாஸ்டர் வேணாம் மாஸ்டர் அடிச்சிட போறேன், நீ எடுமா அப்படின்னு சொல்லி போய் எடுக்க வச்சாரு. ஓகே. அடுத்தது ஹாய் இதுங்க யா ஐ போஸ்டட் இட் ஆன் மதர்ஸ் டே. மதர்ஸ் டே. மை மாம் சின்ன வயசு நான் தான். அது நீங்க தானா? சச்சோ அவ்வளவு முடியெல்லாம் அவ்வளோ இருக்கு. ஆமா அவ்வளோ முடி. வெட்டுவீங்களா? இல்ல இல்ல சின்ன வயசுல இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா போட்டோ இல்ல காட்டினா அவர் டோட்டலா போயிருக்கோம். அதனால சின்ன வயசு there was a painting. There's a painting at home. That is so cute. நீங்க அவ்வளோ கியூட்டா இருக்கீங்க. அந்த போட்டோல தான் ஆக்சுவலி நீங்க உங்க டி-ஷர்ட் மாதிரி இருக்கீங்க. அதே மாதிரி இப்போ வேற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட். ஆஹா. ஐ இது நம்ம பார்ட்டில எடுத்த போட்டோ. கல்பனா ஹவுஸ். ரைட். ரொம்ப இந்த போட்டோ போட்டதுக்கே இப்போ வந்து பயங்கரமா திட்டுன்னு நினைக்கிறேன். என்ன ஏன் என்னன்னா வந்துட்டு உங்க ஷோ வந்து பயங்கரமா பார்க்கும். எவ்ரி வீக் ஷீல் வாட்ச் இல்லைன்னா யூடியூப்ல பார்க்கும். ஸோ இந்த ஷோல வந்துட்டு இப்படி ஒரு போட்டோ ஐ எம் லுக்கிங் சோ ஆயிலி லொட்லஸ் ஏதோ பேசுவோம் இப்போ இது. அது கொஞ்சம் சரி ஓகே. இதான் நம்ம கல்பனா ஹவுஸ்ல சுஜாதா வீட்ல எடுத்தது. பட் நீங்க சொல்லுங்க, உங்க வைஃப் எங்க சந்திச்சீங்க? இட்ஸ் லவ் மேரேஜ். ஃப்ரெண்ட் தங்கச்சி. அது ஃப்ரெண்ட் பார்க்க போவீங்களா? ஃப்ரெண்ட் தங்கச்சி பார்க்க போவீங்களா? ஃப்ரெண்ட் பார்க்க போனப்போ பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அப்படியே
ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டேன். நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்தீங்க? 11th. அவங்க கண்டிப்பா 9th or 10th. 10th. ஓகே. தி பெஸ்ட் குவாலிட்டி உங்க வைஃப் கிட்ட. He knows everything about me. So no secrets. தெரியும் இவன் மூஞ்சிக்கு யாரும் மாட்டாதுன்னு தெரியும். மாட்டன மாதிரி வேற எவனும் மாட்ட போறது மாட்டாதுன்னு தெரியும். ஆனாலும் அந்த டான்ட்ரம்ஸ் எல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொக்கி போட்டு இழுக்கிறது. பட் அது தேவை. அது இல்லனா யாரும் மாட்ட மாட்டாங்க. அது ரைட். such lovely memories in the pictures பாக்கும்போது அந்த எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் திரும்பி பாக்கும்போது அவ்வளவு நல்லா இருக்கு. குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு நீங்க திரும்பி போகணும் அப்படி சொன்னா அது எந்த காலம் இருக்கும்? early stages of my cinema. ஏன் அப்போ தெரியல. அப்போ ஒரு ஒரு ரொம்ப நினைப்புலயே இருந்தேன். ஸோ நம்ம வந்துட்டோம், நம்ம ஸ்டார் ஆயிடும் அது இதுன்ட்டு அப்போ தெரியல. ஸோ ஆடியன்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. ஐ எம் நாட் கம்ப்ளைனிங் அபவுட் தமிழ், தெலுங்குல சொல்றேன். அங்க ரெகுலரா அந்த லவ் ஆக்ஷன் ஹீரோ அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அங்க ஏதாவது புதுசா பண்ணியிருந்தா ரெண்டுத்திலயும் பேர் வாங்கிருக்கலாமே தோணுச்சு. பட் ஓகே, ரொம்ப ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி வேர் ஐ ஸ்டார்டட் மை சைல்ட்ஹுட். கண்டிப்பா. ரைட் வைபவ், we have the audience here. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட கேள்வி எல்லாம் கேக்குறதுக்கு. யார் கேள்வி கேட்க போறீங்க? My name is Neha. சார் நீங்க கோவா படத்துல நிறைய பொண்ணுங்க கூட ப்ளே பாயா நடிச்சிருப்பீங்க. அது மாதிரி ரியல் லைஃப்ல யாராவது இருக்காங்களா? எத்தனை பேர் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் பொய்ங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. கோவா கிளைமேக்ஸ் பாத்தீங்களா? அப்ப இது ஊர்ல ஒண்ணுமே இல்லையா அப்படின்னா அதுதான் அந்த மாதிரி இருக்காங்க. ரியல் லைஃப்ல அந்த மாதிரி எத்தனை பேர்? ரியல் லைஃப்ல அந்த நம்பர் சொல்லுங்க. இல்ல கல்யாணம் பண்ணிட்டு இப்போ உண்மையா சொல்ல முடியாது. டிவில பாத்துருவாங்க. பட் யாரும் இல்ல ஆக்சுவலி. யாரும் அதையே அவ்வளவு வருத்தப்பட்டுட்டு சொல்றீங்க? யாரும் சந்தோஷமா சொன்னது யாருமே இல்ல. தேங்க்ஸ். இந்த ஹீரோயின் கூட நடிச்சா சம்பளமே வேணாம்னா யாரை சொல்லுவீங்க? தீபிகா படுகோன். அது ஏன்? அப்புறம் பரிணிதி சோப்ரா. தீபிகா படுகோன், பரிணிதி சோப்ரா. ஏன் தமிழ்ல ஹீரோயின்ஸ் கண்ணுக்கு தெரியல? அவங்கதான் பாதி பேர் நடிச்சாச்சு. நயன்தாராவோட நடிச்சாச்சு, த்ரிஷாவோட 2-3 சீன்ஸ் நடிச்சாச்சு, ஹன்சிகாவோட நடிச்சாச்சு, காஜலோட நடிச்சாச்சு. சோ அதனால யூ எய்ம் ஹையர். எல்லாம் திட்டிட்டாங்க. இதுக்கு மேல வாங்க முடியாது. நெக்ஸ்ட் பாம்பேல எல்லாம் பாம்பேல திட்டு வாங்குறது தயாரா புரியாது. ஹிந்தி அந்த மாதிரி இருக்கும். ரைட். ஹாய் சார், மை நேம் இஸ் விக்னேஷ். உங்களுக்கு ஒரு கேங் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. சோ உங்க கேங்கோட வந்து எங்கனா ஒரு வேர்ல்ட் டூர் ஆஃபர் கிடைச்சா நீங்க எங்க போவீங்க? கேங்கோட வேர்ல்ட் டூர் ஆஃபர் கிடைச்சா நீங்க எங்க போவீங்க? மலேசியா இல்லாம ஆல்ரெடி மலேசியா இல்லாம வேர்ல்ட் டூர்னா ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வேகஸ். எனி ரீசன்? இந்த ஹேங் ஓவர் படம் பாத்தீங்களே, அது படம் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது நாங்களே ஷாக்கு. இப்படி எவனோ வந்து நம்மள நோட் பண்ணிருக்கான் அந்த மாதிரி நாங்க ஷாக் ஆயிட்டோம். ஒரு செல்ஃப் அந்த மாதிரி மெமரிஸ் இருக்கு எங்களுக்கு. ஏன்னா அடுத்த நாள் தெரியாது யார் நைட் என்ன வீட்டுல விட்டாங்க, நீ வந்தியா பார்ட்டிக்கு, இத மாதிரிதான் இருக்கும் எங்க மெமரிஸ் எல்லாம். சோ அது வந்து லாஸ் வேகஸ்ல பண்ணணும்னு ஒரு ஆசை. பட் அந்த ஃபீலிங்ல ரொம்ப உருகி போயிருக்கீங்க. அதுக்காக நீங்க அந்த ஃபீலிங்ல வெளியில வர்றதுக்காக தான் ஒரு சின்ன பிரேக் இருக்கு. பட் பிரேக்கு முன்னாடி உங்களுக்கு ஏபிசி அட்வான்ஸ் பியூட்டி கிளினிக் சார்பாக ஒரு ஸ்மால் கிஃப்ட் ஹேம்பர். Thank you. And we are talking to Vaibhav. Now we are done with this. இப்போ வந்து சூப்பர் 6க்கு போவோம். Rapid fire. ரெடி? Yeah. அஜித் அடிக்க சான்ஸ் கிடைச்சப்போ தடமாறுனீங்க. விஜய் அடிக்க சான்ஸ் கிடைச்சா நடிப்பீங்களா? தடுமாறுவேன். ஏன்? விஜய் அண்ணா எப்படி அடிப்பேன்? அப்ப அஜித் மட்டும் அடிப்பீங்களா? அவர் தான் சொன்னார். விஜய் அண்ணா சொன்னா எங்களுக்கு தெரியாது. நான் கேக்குறேன், அஜித் அடிக்கிற மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது அஜித் அடிச்சீங்களா இல்லையா? அவர் சொன்னார் அடிச்சேன். அடிச்சீங்களா இல்லையா? அடிச்சேன். விஜய் அடிக்கிற சான்ஸ் கிடைச்சா அடிப்பீங்களா? அவர் சொன்னா அடிப்பேன். அவர் சொன்னா அடிப்பீங்களா? ரெண்டு பேரும் அடிப்பீங்களா? அவர் சொன்னா அடிப்பீங்க. ஆமா. அவர் ஏய் அட்ரா அப்படின்னா வேணாண்ணா அப்படின்னுவேன். அட்ரா அப்படின்னாருன்னா ஏன் அடிதான், இவ்வளவுதான் அடி. அப்படிதான் அடிப்பீங்களோ? என் மறுபடியும் வந்து விஜய் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் திட்டுவாங்கன்னு ஒரு பயம். இந்த சைடு அவங்க தலை ஃபேன்ஸ் எடுத்துருவாங்க, இந்த சைடு தளபதி ஃபேன்ஸ் எடுத்துருவாங்க. டோட்டலா எனக்கு ரெண்டு இருக்கும் போயிடும். வைபவ ஆடியன்ஸ் எப்படி கூப்பிட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்க? அடுத்த தலை, அடுத்த இளைய தளபதி, அடுத்த உலக நாயகன், அடுத்த சூப்பர் ஸ்டார்.
இந்த நாள்ல நான் ஒரு ஆப்ஷன் எடுக்கணும். Yeah. அடுத்த தலை அவங்க தான் திட்ட மாட்டாங்க. ஓகே, அப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த உலக நாயகன், அடுத்த இளைய தளபதி எல்லாம் வேண்டாம். அவங்க எல்லாம் திட்டுவாங்க. யார் திட்டுவாங்க? சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், இளைய தளபதி ஏன் திட்டுவாங்க? அவங்க எல்லாம் நான் சொல்லிட்டா, ஓ நீ எங்க தலைவர் மாதிரி இருக்கிய அப்படின்னு அப்போ திட்டுவாங்க. அஜித் ஃபேன் விட்டு கொடுத்துருவாங்களா? நானே தலை ஃபேன்ன்றதுனால வந்து அப்போ நீங்க விஜய் ஃபேன் இல்ல? அவரு எங்க அண்ணா. அப்ப நீங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன் ஒரு கிடையாது. ஃபேனுக்கும் ஒரு அண்ணாக்கும் எவ்வளவு சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் ஃபேன் கிடையாது. சூப்பர் ஸ்டார்ல ஆபீஸ்ல போட்டோ வச்சிருக்கேன், அது வேற. உலக நாயகன் பக்கத்திலே இருக்கும். அது அவங்க எல்லாம் வந்து ஒரு சினிமா என்ன சொல் என்சைக்ளோபீடியா புக் மாதிரி. ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும் அப்படின்னா வந்துட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தா ஏதோ ஒன்று வரும். ஏதாவது ஸ்டைல் வேணும் அப்படின்னா வந்துட்டு சூப்பர் ஸ்டாருக்கு கிட்ட பார்க்கலாம். ஆக்டிங்னா கமல் சார் கிட்ட பார்க்கலாம். இப்ப அடுத்த தலை நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்த தலை நான் சொல்லல, ஆன்சர்ல நான் ஆன்சர் பண்ணேன், அவ்வளவுதான். அப்ப நீங்க அடுத்த தலைன்னு நீங்க வந்து டைட்டில் கொடுத்த அடுத்த தலை. அப்புறம் இது வந்து அஜித் ஃபேன்ஸ் எப்படி பார்ப்பாங்க? திட்டுவாங்க. திட்டுவாங்கல்ல? டெஃபினட்டா திட்டுவாங்க. ஆனா என்னன்னா நம்ம பையன் தானே சொன்ன அப்படின்னு விட்டுருவாங்க. அண்ணாவோட தம்பி தானே அப்படின்னு விட்டுருவாங்க. சரி, கூட நடிச்ச ஹீரோயின்ஸ்ல எந்த ஹீரோயின் கூடயே வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அஞ்சலி, ஸ்னேகா, காஜல் அகர்வால், ஹன்சிகா, நயன்தாரா. நயன்தாரா கூடவே வந்தா நல்லா இருக்குமா? நயன்தாரா ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல. காஜல். ஓஹோ, உனக்கு ரெண்டு பேரும். நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்தா யாருக்கு? ஒண்ணுதான் நான் கொடுத்தீங்க. அப்புறம் எப்படி காஜல்? சரி, அப்ப நயன்தாரா. நயன்தாரா கூட கூட்டிட்டு போகணும்னு ஆசையா இருக்கு உங்களுக்கு? நயன்தாரா அவ்வளவு பிடிக்குமா? ஐ தாட் யூ வர் த்ரிஷா ஃபேன். த்ரிஷா ஆப்ஷனே வரலையே. சரி, த்ரிஷா ஆப்ஷன் வச்சா த்ரிஷா கூட்டிட்டு போயிடு. த்ரிஷா ரொம்ப சேஃபா ப்ளே பண்றாரு. அடுத்தது வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கோவா, சரோஜா, மாங்காத்தா, பிரியாணி, மாஸ் இந்த படங்களில் மெயின் ரோல் பண்றதுக்கு வாய்ப்பு வந்தா எந்த படத்துல நீங்க ஹீரோவா பண்ணா நல்லா இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பிரியாணி. ஏன்? ஏன்னா மங்காத்தான்னு சொன்னா தலை ஃபேன்ஸ் அடிப்பாங்க, மாசு சொன்னா சூர்யா அண்ணா ஃபேன்ஸ் அடிப்பாங்க. அதனால சேஃபா கார்த்தி பெட்டர். கார்த்தி வந்து நினைச்சுக்க மாட்டாரு. கார்த்தி ஃபேன்ஸ் அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து சார் நம்ம பையன் தான் விட்டுடுங்கடா. சரிங்க. இல்ல அது இல்லாம அது ரொம்ப என்ன சொல்றது, சிம்பிளான ஒரு ஸ்கிரிப்ட் அது. அந்த ஒரு பிரியாணிக்காக போய் சண்டை போடுறது அந்த மாதிரி இருக்கு. எந்த ஹீரோயின் பார்த்த உடனே இதையெல்லாம் தோணுது, ஐ வாண்ட் டு கிஸ் யூ, அது எந்த ஹீரோயினுக்கு சொல்லுவீங்க? நான் சொல்லணும். ஐ வாண்ட் டு கிஸ் யூன்னா த்ரிஷா. சத்தமா சொல்லுங்க. த்ரிஷா வச்சுக்கலாம். த்ரிஷா வச்சுக்கலாமா? ஐ வாண்ட் டு மேரி யூனா? பட் அப்போ அது சொல்றது கஷ்டம். ஐ வாண்ட் டு மேரி யூனா சரி ஓகே. பரிணிதி சோப்ரா. ஐ வாண்ட் டு கிஸ் பண்றதுக்கு த்ரிஷா, மேரி பண்றதுக்கு பரிணிதி சோப்ரா. ஓகே. And I want to slap you? I'm telling her. Yeah. ஹன்சு. ஓ, ஒரு டயலாக் ஹன்சு உங்களுக்கு சொல்லும்போது இதே டயலாக் அவளுக்கு திருப்பி சொல்றீங்களா? ஆமா. ஒரு அரை அரையணும் போல. ஒரு அரை அரையணும். பச்சுனன். ஏன்? சும்மா ஆசை, அதுவும் செல்லமா? செல்லமா. 6th question. ஒரு ஃபேண்டசி. ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆனா எந்த டைரக்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு கதை கேட்பீங்க? ஒரு நாள். ஆமா, நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினியா இருக்கீங்கன்னா நினைச்சுக்கோங்க, இந்த டைரக்டர் கூப்பிட்டு நான் கதை கேட்கணும், உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு டைரக்டர் வந்து கதை சொல்லணும்னா சங்கர், ஏஆர் முருகதாஸ், சுந்தர் சி. சங்கர். ஏன்? ஒரு ஆசை. ஆசை. அப்போ சங்கர் வீட்டு வரைக்கும் கூப்பிடுவீங்களா? அதுதான் ஆசைன்னு சொன்னேன். என்ன சுந்தர் சார் கூப்பிட்டா என்னது வெய் பாப்போன்னு அப்படின்னாரு. சோ சார் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கதை சொல்லுங்க. கதை சொல்லுங்க. கதையா? என்னது வைபவ் என்ன விச்சு அவனுக்கு ஏதோ ஆச்சு பாரு அந்த மாதிரி இருக்கும். சோ முருகதாஸ் சார் தெரியல, சங்கர் அவர்கிட்ட அந்த ஆசை. சங்கர் கிட்ட ஆசை. சோ சங்கர் கூட நடிக்கணும்னு ஆசையா இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. வாவ் வைபவ், we have come to the end. ரொம்ப ஜாலியா இந்த நிகழ்ச்சி போச்சு. Thank you. அண்ட் ஹலோ நான் பேசுறதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நானா தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு. ஏன்னா உங்களால தான் ஆரம்பிச்சது. எனக்கு சார் சொன்னது கப்பல் படம் வீட்டில் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது
திடீர்னு இந்த மாதிரி இந்த பாஸ்கர் ஸ்கிரிப்ட் வந்துச்சு. வந்தப்போ திடீர்னு வீட்டில் கேட்டேன். அனி அவந்திகா எல்லாரும் கேட்டு யார் நல்லா இருக்குன்னு 3 பேரும் ஒரே ஆன்சர் சொன்னாங்க. வைபவ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண இமிடியேட்டா அவனுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. I have to treat you guys for that. Yes, you definitely have to treat us. Done. And all the very best for your Thank future projects. Thank ஏன்னா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். Thank you. And நீங்க வந்து you have proved yourself. ஏன்னா நிறைய பேருக்கு தமிழ் சினிமால வந்து you come from such a big background தெரியாத ஆடியன்ஸ்க்கு. வைபவ் ஒரு ஆக்டர் மட்டும் தான் பாக்குறாங்க. ஆனா வைபவ் comes from such an illustrious family. உங்க அப்பா வந்து மிக சிறந்த ஒரு இயக்குனர் தயாரிப்பாளராக எல்லாரும் தெலுங்கு சினிமால பார்த்திருக்காங்க. சோ அப்படி இருந்தும் அப்பா பேர் யூஸ் பண்ணாம நீங்க on your own you have come up. Hats off to you. Thank you so much. Before we say bye bye, பாஷ்யம் சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன gift hamper. Thank you. This is on behalf of me, Avantika and Anandita. Wow, thanks. And நீங்க அந்த mug sign பண்ணனும். That will go up on the wall of fame எங்களுக்கு. Once again, thank you very much, Vaibhav. அவ்வளோ டைம் எடுத்துட்டு வெளியூர் கிளம்புற நேரத்துல உன்னை கூப்பிட்டதுக்கு, அந்த வெளியூர் கிளம்புற ஒரு உங்களுடைய ப்ரோக்ராம் தள்ளி வச்சுட்டு எங்களுக்காக வந்தீங்க. மை ப்ளஷர். எனக்கு நீங்க எப்போ கூப்பிடுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா கூப்பிட்டீங்க. Thank you so much. Thank you viewers. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே முடியுது. I'm sure நீங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணிருக்கீங்க. It was so much fun. உண்மையில வந்து வைபவ் வந்து அவருடைய வெள்ளை சட்டு மாதிரி வெள்ளை மனசோடு தான் இருக்கிறாரு. நாங்க சும்மா அவரை கலாய்ப்போம், அதெல்லாம் சும்மா கலாய்ப்போம். பட் ஐ திங்க் இஸ் ஜென்வன்லி a very nice guy. ஸோ அடுத்த வாரம் யார் இங்கே வர போறாங்க, யார்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம், சிரிக்க போறோம், விளையாட போறோம்னா தெரியல. But till I see you next week in பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் and Simply Kushbu powered by VK Shampoo Hair Color மற்றும் தஞ்சாரா and எங்களுடைய குக்கி பார்ட்னர்ஸ் Unibic Cookies. Good night and take care.